அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கான பட்ஜெட்டு மாற்றம் என்று சொன்ன தாவேக அரசின் பட்ஜெட்டு சர்க்கரை அள்ளி வாயில் திணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி கூட சொல்லலாம், தேனை வாயில் ஊற்றுனா ருசிச்சிருவாங்கன்னு சொல்லி காதில் ஊற்றி விட்டாங்க. அதான் உண்மை. வாங்க காதில் எத்தனை லிட்டர் ஊற்றுனாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக பட்ஜெட்டு விவசாயிகளுக்கான பட்ஜெட். விவசாயிகளுக்கு 14,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு! இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு என்னென்னமோ செய்யலாம். ஆனால் விவசாயிகள் கேட்ட கூட்டுறவு சங்க கடனை தள்ளுபடி பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிதி பற்றாக்குறை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ கடன் இருந்துச்சு, என்ன பண்ணுவோம்னு? 14,000 கோடியை வச்சு நாக்கு வழிப்பீங்களா? அதுலேயும் பாருங்கள் திட்டம்லாம் அப்படியே ஐயோ ஆண்டவா முருகா அப்பனே என்னத்தை சொல்கிறது. ஏன்னா நம்ம சொன்னோம்னா இவன் குறை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, குறைலாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களே இப்போ நெல் சேமிப்பு கிடங்கு இருக்குது. நெல் சேமிப்பு கிடங்கு மாவட்டந்தோறும் ஒரு தொகுதி தோறும் 2-3 இடத்துல அங்கங்கே எங்கெங்கே விவசாயங்கள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் சேமிப்பு கிடங்கு வச்சுருக்காங்க. அந்த சேமிப்பு கிடங்காக இருக்கானா? இல்லை. ஏதோ அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒரு காடுகள் இருந்துச்சுன்னா, என்ன காடு இருக்கும் மிஞ்சி போனால்? கருவை காடு இருக்கும். அந்த கருவை காடுகளை அழிச்சிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மூட்டையை அடுக்கி வச்சு தார்பாயை போத்திடுறாங்க. இதுதான் இவங்களுடைய சேமிப்பு கிடங்கம். அப்படி கிடங்கம் வச்சுருக்காங்க மாவட்டந்தோறும். ஆனால் அதில் எவ்வளோ வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கொள்ளளவு இருக்குது. இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே இவ்வளோ நெல் விளையும் அப்படிங்கிறது அரசுக்கு டேட்டாவே இருக்கும், தெளிவாக தெரியும். அங்கங்கே இருக்கிற விவசாய சங்கங்களில் ஒரு சும்மா ஒரே ஒரு ஃபோன் அடித்து எப்படி உங்கள் மாவட்டங்களில் இந்த வருட அறுவடை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் அவங்களே தெளிவான டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம, அதுக்கான கிடங்குகள் கட்டாமல் தார்பாய்க்கு நிதி ஒதுக்கியிருக்கோம். ஏய் யாரா நீங்களாம், எங்கேந்திரா வரீங்க? தார்பாய்க்கு நிதி அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஷாக்குன்னு பார்த்தா அடுத்த ஒரு அறிவிப்பு வந்துச்சு. ஐயோ வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு குச்சி கொடுப்போம். குச்சி மானியம் கொடுப்பீங்க. யாருக்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும்? இதெல்லாம் விவசாயி ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாழை அதிகபட்சமாக இப்போ நம்ம பார்த்தோன்னா திருச்சி மாவட்டங்களில் முசிறி சைடு குளிந்தலை சைடில் வாழை அதிகமாக பயிரிடுவாங்க. அவங்கெல்லாம் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் எடுத்துகிட்டு அப்படி பயிரிடுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதனுடைய பயன்பாடாக இருக்கும். நான் ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணுற ஆள் வாழையை வச்சுருக்கேன். நான் யாருக்கிட்ட போய் வாங்க? எந்த அரசு அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்க? அரசு அதிகாரிகள் உடனே போனோடனே விவசாயி வந்துட்டாங்க, பாவம்ப்பா இவன் எனக்கு எல்லாருக்கும் சோறு போடுற மனுஷன், இவனுக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவானா? ஒரு வியூவை கையெழுத்து வாங்குறதுக்கு எத்தனை தடவை அலையணும் தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? 200 டிக்கெட்டை 400 ரூபாய்க்கு விற்க தெரியும், 4000 விற்க தெரியும், இவ்வளோ தானே தெரியும். இல்லைன்னா பாலாபிஷேகம் பண்ணுவீங்க, இல்லைன்னா மண்சோறு திப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான். ஆனால் விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? முட்டு கொடுக்குற நிதி நீர் ஆதாரங்களை எப்படி பெருக்குவ? அதுக்கு ஏதாவது திட்டம்? ஒன்றும் கிடையாது, ஒரு திட்டமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணீங்க? பண்டல் மண்ணை அள்ளிக்கலான்னு சொன்னேன். அதுலேயும் ஆள் 300 ரூபா காசு வாங்கிட்டு இருக்கேன். அங்கங்கே வசூலில் போட்டுட்டான். அதுவும் கரெக்டாக தூர்வாரப்பட்டிருக்கா அல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. யாரும் எதுவும் காசெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் மண் அள்ளிக்கலாம் அப்படின்னு அறிவித்ததெல்லாம் நல்லது தான். இதை முன்னின்று செயல்படுத்துறது யார்? உங்கள் மாவட்ட செயலாளரா, ஒன்றிய கவுன்சிலரா, ஊராட்சி மன்ற தலைவரா? யார் நிறைவேற்றுவாங்க? யார் முன்னெடுந்து செய்யறது? தன்னிச்சா அவங்க வேணுங்கிறவங்க அள்ளிக்க முடியுமா? என்னங்கய்யா, ஏதாவது சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே எப்படின்னா விளம்பரம், ரீல்ஸ், இதை போடுறதுக்கான திட்டங்களை அறிவிச்சிட்டேன். காசு எங்கே வச்சுருக்க? இருக்கா உன்ட்ட காசு? நிதி இருக்கா? எப்படி கொடுப்ப? இவ்வளோ திட்டங்களை அறிவிச்ச நீ இது வரலையுமே ஒரு பெருசாக ஒன்றும் திட்டம்லாம் கிடையாது. அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு காசு வச்சிருக்கியா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், காசு இருக்கா? முட்டு கொடுக்குற தம்பிகளை
காசு இருக்கா? இல்லை இந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி கொடுப்பார்? இப்போ கொடுத்துருக்க இலவசங்களை எப்படி கொடுப்பார்? கொடுக்கறதுக்கான ஒரு வழி இருக்கா? கேட்டால் சொல்லிட்டாங்க. இந்த தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் வந்து நல்லா உட்காந்து சொல்லிட்டு விட்டார். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு கடன் வாங்கி தாங்க செய்ய முடியும். என்ன பண்ண சொல்கிறீங்க? எல்லாம் இப்போ நாங்கள் 1.73 நினைக்கிறேன் லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் ஏற்கனவே 20,000 கோடி கடன் வாங்கிட்டோம். ஆக மொத்தத்தில் 2 ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவோம். கடன் வாங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நோனாட்ட மயிருக்கு நீ எதுக்கு வந்த? எப்படி கடனை அடைக்கிறத என்ன திட்டம் இருக்குது? ஒரு திட்டம் சொல்லு. நான் இந்த இதுலேருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு எதுக்கு திட்டம் இருக்குது? இந்த மக்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா எதை பற்றியும் பிரச்சனை கிடையாது. ரீல்ஸ் வருதா, ராவண மோகண்டா அப்படின்னு ரீல்ஸ் போட்டால் போதும், இல்லைன்னா சைகை செஞ்சால் போதும், முடிஞ்சு. ஓட்டு நமக்கு தான், நம்ம தான் ஜெயிக்கிறோம். என்னையா இப்படி பண்ணி வைக்கிறீங்க? மாற்றம்னு சொல்லி இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களடா. தண்ணி வரலடா, எங்கேயும் விவசாயம் இல்லைடா, விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கான்டா. படம் பார்க்குற குரூப்டா, எல்லாம் படம் பார்க்குற குரூப்டா. பிளாக் டிக்கெட் விற்றோம்டா. இவனுக்கு என்னடா தெரியும்னு போட்டிங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. அங்கங்கேயும் போராடுறான்டா, அத்தனை பேரும் போராடுறான். போராடுறவன் யாரும் எதுவும் செய்யலை. போராடுறவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ விட்டே போராடிக்கிட்டு. நம்ம முதலமைச்சர் ஏதோ ஒரு பேப்பரும் நோட்டும் வச்சுக்கிறாரு. என்னத்த குறிப்பு எடுக்கிறாருன்னு தெரியல. குறிப்பு எடுத்து அறுத்து தள்ளிட்டாலும் ஏதாவது எழுதி கொடுக்கறத பேசுகிறதே. இப்போ எனக்கு இதான் ஞாபகம் வருது. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கத்தி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொண்டானுங்க. ஏன்டா கத்துறீங்க? உங்களுக்குலாம் பயில்ஸாடா, அப்படியாடா இப்படியாடான்னு கத்துவானுங்க. அப்போ தான் சீமா அண்ணன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இப்போ சில விஷயங்களை சத்தம் போட்டு கேட்டாதான்டா தெரியும். சில விஷயங்களை அமைதியாக கேட்கலாம். போராட்டத்தில் போய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படி பேசக்கூடாது. நீதி வேண்டும்னு உறக்க கத்தணும்டா அப்படிம்பார். அதே போல் எதுக்கு எதை பேசணும், எப்படி பேசணும். டைரக்டர் சரியில்லை சார், டைரக்டர் சரியில்லை. சிஎம் சார், டைரக்டர் சரியில்லை, தயவுசெய்து டைரக்டரை மாற்றுங்க. நீங்கள் வச்சுருக்க டைரக்டரு ஜெகதீஷ் பழனிசாமி விவசாயிகளை வயிற்றில் அடித்து இந்த பாவம் உங்களை சும்மா விடாதரா. ஏன்னா ஒரு 5 வருஷங்கிறது உனக்கு சாதாரண விஷயம். ஏன்னா உன்கிட்ட கோடியே காசு இருக்குது, உனக்கு பிரச்சனை இல்லை. இருக்கிற எம்எல்ஏ மந்திரிகளுக்கு சம்பளம் வந்துடும், வாங்கிட்டு போயிடுவேன். நீ வேலை பார்க்குறியோ 5 வருஷம் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவேன். சொகுசா அரசாங்க காரில் போயிடுவேன். மானியம் மயிறு மட்டை எல்லாம் நீ அனுபவிச்சுட்டு போயிடுவேன். கஷ்டப்படுறது நாங்கள் தான்டா, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். ஏன் எதுக்கு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சதனுடைய ஒரே பண்ண நாங்கள் நல்லது அதுதான். ஆனால் நீங்கள் எங்களுக்கு பண்ணுறது வெறும் கெடுதல். எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு திட்டமும் இல்லை. எல்லா திட்டமும் திராவிட கட்சியினுடைய நீச்சி தான் பல தடவை சொல்லியிருக்கோம். நம்ம திராவிட கட்சியினுடைய நீச்சி தான் இந்த தாவேகா. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. காவிரியில் தண்ணி வரலடா அப்படின்னா எங்கள் அண்ணன் உட்காந்துக்கிட்டே சாதிப்பாருன்றான். ரீல்ஸ் போடுறான். ரீல்ஸ் போட்டு என்னடா பண்ண போகிறீங்க? ரீல்ஸ் போட்டு ஜெயிக்கலாம். ஜெயிச்சு என்ன பண்ணுவேன்? அனுபவிக்கிட்டோம். உண்மையாலுமே அனுபவிக்கணும். இந்த மக்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்கள் அனுபவிக்கிறதுல எந்த குறையும் கிடையாது. கண்ணா புண்ணான்னு செய்கிறாங்க. எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. முதலமைச்சர் எப்படின்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் முதலமைச்சர். அரசாங்க பதவி கொடுக்குறீங்க, யாருக்குப்பா கொடுக்குறீங்க? பிகில் பட புரொடெக்டர் கல்பத்தி ஆகரம் இருக்கார். அவங்களுக்கு அந்த பெண் பேர் என்னன்னு எனக்கு தெரியல சரியா, சாரி. அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. ஒன்றும் சமூக சேவையோ இல்லை நாட்டு மக்களுக்காக போராடினவங்களோ கிடையாது. ஞாபகம் வச்சுது. படம் எடுத்தது அறநிலையத்துறையில் கொடுத்துருக்கீங்க, அறங்காவலராக கொடுத்துருக்கீங்க. கோயிலுக்கு கொண்டு அறங்காவலர். என்னையா நடக்குது? அவனுக்கு ஜனநாயகம் படம் எடுத்தவனுக்கு சிறப்பு பிரதிநிதி டெல்லியில். என்னையா நடக்குது? என்ன நடக்குது? என்ன பண்ணுறீங்க? கேட்டால் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்றீங்க. எங்கே ஒழிஞ்சுதுன்னு தான் தெரியல. லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு கதையாக விட்டுக்கிட்டு. நல்ல மாற்றம், சூப்பரான மாற்றம். நல்லா அனுபவிங்க மக்களே, அதில் எந்த குறையும் இல்லை. இந்த மக்களுக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலேயும் வேண்டும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு திட்டத்தை இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவசாயிகளுக்கு, கரும்பு விவசாயிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 4000 ரூபா கொடுத்துருக்காங்க. 500 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா இவங்க அறிவித்தது 4500.
இப்போ இதில் 500 ஏற்றி கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 70 ரூபாயோ 80 ரூபாயோ ஏற்றிருக்காரு. எல்லாம் இனிக்கும், சொன்னால் இனிக்கும், அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. காதில் தேனை ஊற்றிக்கிட்டே இருக்கீங்கப்பா. கொஞ்சம் வாயில் ஊற்றுங்கப்பா, சாப்பிடுவோம், ருசிச்சா அது பார்ப்போம். ஸோ எனிவே இதை நம்ம பேசி நம்ம எப்படின்னா நம்ம தான் டயர்டாகிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. மக்களுக்கு புரியாமல் எதுவும் சரியாக நடக்க போகிறதும் கிடையாது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். எப்படி மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். இதுக்கு மேலே நம்மள்ட்ட சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசுனா இதை பேசி வளன்னு பேசுகிறதுனால எந்த பயன்பாடும் இல்லை. அதனால் நான் வெறுத்து போய் உங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியல. சட்டசபை நடக்குதுன்னா அங்கே சட்டசபை கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 கட்சிக்காரனுமே 2 பேருமே திருடன், ஆபாச திருடன், 2 பேருமே ஆபாச திருடன், வன்மம், அவ்வளவு மோசமான 2 திருட்டு பைய உட்காந்துக்கிட்டு கண்ணாமண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பிரச்சனையே பேசலை. இவனுங்களுடைய சொந்த வெறுப்புகளை பேசி சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனிவே எல்லாரும் பார்க்குறீங்க, பாருங்கள், பார்த்து நல்ல விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.